என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு பொது தமிழ் படிக்க நேரம் இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு சூப்பரான பிளான் தான் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் நீங்க படிக்க வேணாம், ஜஸ்ட் கேட்டாவே போதுங்க. புது புக்ல ஒரு லைன் விடாம அழகா எல்லாத்தையும் வாய்ஸ்ல படிச்சு சொல்லிடும். அதுவும் கொஸ்டின் ஆன்சரா. புரியலையே? உதாரணத்துக்கு இப்ப 6th நியூ புக் எடுத்துக்கங்க. அதுல இயல் 1 வந்து 10 நிமிஷத்துல முடிச்சிடும். இயல் 2 10 நிமிஷம். இதே மாதிரி ஒவ்வொரு இயலும் 10 நிமிஷத்துல அதை அழகா படிச்சு வாய்ஸா சொல்லும். நீங்க கேட்டாவே போதுங்க. அதுவும் ஒரு இயல்ல இருக்கிற சாப்டர் வைஸா பிரிச்சு கொடுத்துருக்கோம். அட ஒன்றும் புரியலப்பா. இப்ப நீங்களே பாருங்களேன். உதாரணத்துக்கு இப்ப 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல காமராசர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரெக்டுங்களா? அதுல மிக முக்கியமான பாயிண்ட் வந்து ஒரு 26 இருக்குங்க. அந்த 26ம் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்க படிக்க நேரம் இருந்தா அப்படியே இதை வச்சு படிச்சுக்கோங்க. இல்லப்பா படிக்கிறதுக்குலாம் நேரம் இல்லப்பா அப்படின்னா அழகா இந்த எட்டிங்க கீழவே ஒரு பிளே பட்டன் வச்சிருக்கேன். பாடல்லாம் நம்ம மொபைல்ல இருக்குல்ல, அதே மாதிரி இங்க ஒரு பிளே பட்டன் வச்சிருக்கேன். ஜஸ்ட் நீங்க பிளே பண்ணிட்டா போதும், கீழே இருக்கிற அந்த 26 லைனும் அழகா படிச்சு சொல்லிடும். காமிட்டுங்களா? நீங்களே கவனிங்க. பாருங்க, பிளே பண்ணிட்டேன். பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? காமராசர். கல்விக்கண் திறந்தவர் என்று போற்றப்படுபவர் யார்? காமராசர். கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை பாராட்டியவர் யார்? தந்தை பெரியார். காமராசர் நாடு முழுவதும் பாருங்க, அப்படியே இந்த 26 நான் இருங்க இதை ஆஃப் பண்ணிடுறேன், டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஓகேங்களா? இந்த 26 லைனும் அழகா வெறும் 3.5 நிமிஷம், அப்ராக்சிமேட்லி 3 நிமிஷத்துல படிச்சு சொல்லிடும். நீங்க அப்படியே இங்க பிளே பண்ணிட்டு நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே கேட்டாவே போதும், படிச்சதுக்கு ஈக்குவல் ஆயிடும். கொஞ்சம் டவுட்டா இருக்குன்னா இன்னொரு வாட்டி பிளே பண்ணி பார்த்துக்கலாம். எத்தனை முறை வேணாலும் நீங்க பிளே பண்ணி பார்த்துக்கலாம். வேலை செஞ்சுக்கிட்டே அழகா கேட்டாவே போதும், தமிழ்ல 100க்கு 100 வாங்கிட முடியும். இப்போ வந்து நம்ம 6th புக்கு ஃபுல்லாவே இயல் வைஸா சாப்டர் வைஸா வாய்ஸ் வந்து வச்சாச்சு. இதை எப்படி சார் பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. இங்க பாருங்க, அழகா லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்டோம். ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப பாருங்களேன், இயல் 1ன்னு எடுத்துக்கிட்டா அதுல வந்து பாருங்க சாப்டர் வைஸா பிரிச்சிருக்கோங்க. இயல் 1ல புத்தகத்துல இன்பத்தமிழ் இருக்கும். இதுக்குள்ள பாரதிதாசன் வருவாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமா 21 லைன்ஸ் எடுத்திருக்கோம். சரிங்களா? இதை நீங்க அப்படியே படிச்சுக்கலாம். இல்ல படிக்க நேரம் இல்லை அப்படின்றவங்க அங்கேயே பிளே பட்டன் இருக்கும், பிளே பண்ணி பார்த்தீங்கன்னா 2.1 அதாவது 2 அப்ராக்சிமேட்லி 2 நிமிஷத்துல படிச்சிடும். சூப்பர். அப்படியே பாருங்க, செகண்ட் சாப்டர். ஸோ சாப்டர் பிரிச்சு கொடுத்துருக்கோம். 10 நிமிஷம்னா 10 நிமிஷமும் உங்களுக்கு கொடுக்கல. ஓகேங்களா? அதில் இருக்கிற சாப்டர் பிரிச்சு கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா சொல்றது? அடுத்தது 2வது சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கும்மின்னு சாப்டர் இருக்கும். அதுக்குள்ள பெருஞ்சித்திரனார் வருவாரு, சிலபஸ்ல இருக்காரு. இதுல 19 முக்கியமான லைன்ஸ் கொஸ்டின் ஆன்சர் எடுத்திருக்கோம். அதை வந்து 1.41 நிமிஷத்துல படிச்சிடும். அதுல இருக்கிறத அப்படியே படிச்சு சொல்லிடும். சரிங்களா? அடுத்தது இப்ப சாப்டர் 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா வளர் தமிழ் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு இதுல இருக்கிறது புரியலன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதுல வந்து தமிழ் மொழியின் சிறப்புன்னு நம்ம சிலபஸ்ல இருக்கோம், அதுக்குள்ள வந்துடுது. மொத்தம் 75 கேள்விகள் எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட 7.22 அப்ராக்சிமேட்லி 7 நிமிஷம் வரைக்கும் படிக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியலனா கூட அதில் சொல் பொருள் தான் நிறைய இருக்கும். சரிங்களா? அழகா கேட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது 4வது சாப்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கனவு பலித்தது அப்படின்னு இருக்கும். இது வந்து தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள்ல நம்ம சிலபஸ்ல வந்துடுது. இதுல ஒரு 14 முக்கியமான லைன்ஸு வெறும் 1.41 அதாவது 1.5 நிமிஷத்துல படிச்சு முடிச்சுன்னு வச்சிங்களேன். அதுக்கு அடுத்ததா சாப்டர் 5 எடுத்துட்டிங்கன்னா தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை இலக்கணத்துல வந்துடுது. இதுல ஒரு 19 கேள்விகள் எடுத்திருக்கோம். இதை வந்து அப்ராக்சிமேட்லி 2 நிமிஷத்துல முடிச்சிடும். சரிங்களா? இப்போ இயல் 1லேயே 5 சாப்டர் இருக்கு. அந்த 5 சாப்டர் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். இதுல ஓவராலா 148 கொஸ்டின்ஸுங்க, கொஸ்டின் ஆன்சர். இதுக்கு மேல எங்க கேட்க போறான்? புக்கில் இருக்கிறது எல்லாமே எடுத்தாச்சு. பட் இந்த 148 படிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். ஆனா இதை கேட்கறதுக்கு 13.72
நிமிஷத்துல படிச்சு சொல்லிடும். அழகா எப்பெல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் அழகா வச்சு வச்சு கேட்டு கேட்டு பார்க்கலாம். ஒண்ணுக்கு நீங்க 4 முறை கேட்டாவே படிச்சதுக்கு ஈக்குவல் ஆயிடும், மறக்கவே மறக்காது. புரியுதுங்களா? தெளிவா இருக்குங்க. கம்ப்யூட்டர் வாய்ஸ்னாலும் தெளிவா இருக்கும். இதே மாதிரி பாருங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா இயல் 2 போட்டாச்சு, 10 நிமிஷத்துல முடியும். 125 கேள்விகள் இருக்குது. இதுலயே சாப்டர் பிரிச்சு கொடுத்துட்டேன். இயல் 3 எடுத்துக்கிட்டா இதுவும் அப்ராக்சிமேட்லி 10 நிமிஷம். ஏன்னா 9.85 இருக்கு, 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். 76 வினாக்கள் இருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இயல் 4 எடுத்துக்கிட்டா 10.27, இதுவும் 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். 94 கேள்விகள். இதே மாதிரிங்க 6th புக்ல 860 கேள்விகள் கேக்குதுங்களா? 860 கேள்விகள் மொத்தமே வாய்ஸ்ல ரெடியா இருக்கு. நீங்க எப்போ வேணாலும் கேட்கலாம். 860 லைன் பை லைன் நோட்ஸ்க்கு அப்புறம் புக்ல இல்லவே இல்லை. நீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு காமராசர் 26 பாயிண்ட் எடுத்திருக்குங்க. அந்த 26 பாயிண்ட் படிச்சுட்டு போய் புக்ல தேடி பாருங்க, ஏதாவது ஒரு பாயிண்ட் விட்டுருக்கான்னு பாருங்க. எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருக்கும். படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கணும் தான் லைன் பை லைன் நோட்ஸா மாத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே லைன் பை லைன் நோட்ஸ் தான் கொடுத்தோம். இந்த முறை வாய்ஸும் கொடுக்குறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சரி சார், இது எப்படி ப்ளே பண்ணி பார்க்கறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும், வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன். குரூப்பில் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்மளுடைய நோட்ஸு டெஸ்ட் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம். என்கிட்ட டெலகிராம் ஆப்பே இல்லை சார், ஒன்லி வாட்ஸ்அப் தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இதோ நம்பர் கொடுத்துருக்கேன். 9442430457. இந்த எண்ணுக்கு ஆணா இருந்தால் பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தால் சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக. ஸோ அப்படியே இப்போ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னாலே கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்படியே வந்தீங்கன்னா வாய்ஸ் தமிழ் போர்ட்டல், வாய்ஸ் தமிழ் போர்ட்டல் அப்படின்னு இருக்குங்க. அதை கிளிக் பண்ணா உங்க டிஸ்பிளேல தெரியுற இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தங்களால் முடிந்த உதவி செய்யலான்னு கொடுத்துருப்போம். இது எதுக்குன்னா நாங்கள் எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கலை, நம்ம வெப்சைட்டை இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்னா பேமெண்ட் அதிக தேவைப்படுது. அதனால உங்களால் முடிஞ்சால் ஒரு 10 ரூபா கூட போடலாம் அப்படின்னு மாதிரி ஒரு உண்டியல் தான் வச்சுருக்கோம். நீங்கள் அப்புறம் காசு வசூல் பண்ணுறேன்னு கமெண்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? அப்படியே கீழே அது உங்களுக்கு டீட்டெயில் வேணால் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் அழகாக கொடுத்துருப்போம். நீங்கள் எது தேவையோ அதை பார்த்துக்கலாம். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது நல்லா கவனிங்களேன், இலக்கணத்தில் அவ்வளோ கொஷின் கேட்க மாட்டான்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? பட் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரெஞ்சு திறனார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வச்சுங்க. அதே மாதிரி பாரதிதாசன் வராரு, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வச்சுங்க. இதை ரெண்டுத்தையுமே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி காட்டுறேன் பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, இப்போ இயல் 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா காமராசர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நூலகம் நோக்கின்னு கொடுத்துருப்பான். இது நம்ம சிலபஸில் தனியாகவே வச்சுருக்காங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இம்பார்ட்டன்ட், ஔவையார் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? இதில் இப்போ காமராசரை மட்டும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 2 வாட்டி கேட்டாவே போதும்னா நீங்கள் காமராசர் டாப்பிக்கை மட்டும் கிளிக் பண்ணி கேட்டுக்கலாம். வெறும் 3 நிமிஷம் 26 கேள்வி. இதே பிள்ளை நான் நூலகம் நோக்கி இருக்கு, அதில் மொத்தம் 8 தளங்கள் கொடுத்துருப்பான், என்னால் அது ஞாபகம் வச்சுக்க முடியல, முதல் தளத்தில் என்ன இருக்குது, 2வது தளத்தில் என்ன இருக்குது ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா ஜஸ்ட்டு 2.45 2 நிமிஷம் 16 கேள்வி கம்ப்ளீட்டாக இருக்குங்க. புத்தகத்தில் இருக்கிறது அப்படியே லைனாக கொடுத்துருப்போம். நீங்கள் ஒரு 3 வாட்டி 4 வாட்டி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு தளத்தில் என்ன இருக்குது, செகண்ட் தளத்தில் என்ன இருக்குன்னு. இப்போது உதாரணத்துக்கு ஒரு பாட்டு வந்து புதுசாக ஒரு படத்தை வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்க, 4 முறை கேட்டிங்கன்னா 5வது முறை நம்ம ரோட்டில் போகும்போது அந்த பாட்டு ப்ளே ஆச்சுன்னா அடுத்த லைன் என்ன வரும்ன்றத மனசில் ஆட்டோமேட்டிக்காக வரும். இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தான் இப்போ நூலகம் நோக்கி எனக்கு டவுட்டாக இருக்குப்பா, அந்த தளங்கள்லாம் ஞாபகம் இல்லைன்னா ஜஸ்ட் இது ஒரு 4 வாட்டி கேளுங்க. 5வது வாட்டி 2வது தளம் படிக்கும் போது 3வது தளம் ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்துடும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
படிக்கவே வரல, எனக்கு படிக்க சுத்தமாக வர மாட்டேங்குது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கூட அழகாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களை தாண்டி கொஷின் போகாது, 100க்கு 100 கண்டிப்பாக வாங்கிட முடியும். இப்போ நம்ம 6ஆம் வகுப்பு தான் மொத்தமாக வாய்ஸ் வச்சுருக்கோம். கூடிய சீக்கிரம் ஒவ்வொரு புக்காக அப்டேட் பண்ணிவிடுவோம். 10th புக் வரைக்கும் ரெடியாகவே இருக்குது. சொல்கிறது புரியுதுங்களா? சரிப்பா, இப்போ ப்ளே பண்ணலாம். அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போது நூலகம் நோக்கினே இருக்கு இல்லையா, அதை கை வைக்கிறேன். ஜஸ்ட் அந்த எழுத்து இருக்குல்ல, அந்த எழுத்து மேலே கை வச்சாவே போதும், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். சரிங்களா? இங்கே வந்துட்டும்னே பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க இருக்கும். நான் முதல்லையே சொல்லிட்டேன். ஏன்னா எங்கே சார் ஓப்பன் ஆகலைன்னது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஃப்ரீ இல்லையா எல்லாமே, அதனால் ஸ்லோவாக தான் இருக்கும். இந்த ப்ளே பட்டன் கூட சிலருக்கு வராது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், சும்மா கீழே வரைக்கும் போயிட்டு ரிட்டன் வாங்க, கண்டிப்பாக ப்ளே பட்டன் இருக்கும். புரியுதுங்களா? அப்புறம் வரல சார்னு சொல்லாதீங்க, எல்லாருக்குமே ஒர்க் ஆகும். இதில் பாருங்கள், இங்கே டைட்டிலே இந்த இதில் இருக்குது, நூலகம் நோக்கின்னு கொடுத்துட்டோம். இங்கே நிமிஷம் 2.43. ஜஸ்ட் இந்த ப்ளே பட்டன் இருக்கு பாருங்க, அதை ஐட்னா போதும், அழகாக படிக்கும். இங்கே இருக்கிறதே இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. நான் ஒரே நிமிஷம் இதை ஆஃப் பண்ணிட்டு சொல்கிறேன். நீங்கள் ஒரு முறை, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு முறை இந்த மொபைலை கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுக்கிட்டு இதில் இருக்கிற லைன்ஸை பார்த்துக்கிட்டே கேளுங்க. சரிங்களா? ஒரு முறை தான், ஓகேவா? கேட்டுட்டு அதுக்கப்புறமா, ஏன்னா நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுங்க. உதாரணத்துக்கு பாருங்களேன், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆசியாவிலே 2வது பெரிய நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். சரிங்களா? ஸோ சென்னை, தமிழ்நாடு. ஓகேங்களா? இப்போ இந்த லைனை நீங்கள் பார்த்துக்கிட்டே வாய்ஸ் கேட்டால் இரட்டிப்பாக அப்படியே மனசில் நிற்கும். சரிங்களா? ஒரு முறை 2 நிமிஷம் தானே, 2 நிமிஷம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் மொபைல் அப்படி வச்சுட்டு கூட நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே கேளுங்க. ஆனால் ஒரு முறை இதில் இருக்கிற லைன்ஸ் அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே கேட்டால் மனசில் தெளிவாக நிற்கும் அப்படின்னு சொல்ல வரேன். சரிங்களா? புரியுதுங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். மேபி ஏதாவது ஒரு இயல் இல்லைன்னா அட்மின் போட்டுட்ருப்பாங்க, நீங்கள் பார்க்கும்போது அப்டேட் ஆகிடும். 6th புக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் இன்னொரு என்னென்னா, நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, மிக முக்கியமான கேள்விகள் ஆன்லைன் டெஸ்ட்டாக வைக்கிறோம். இப்போது 3 டைம், ஃபஸ்ட் டைம் இருக்கு இல்லையா, 3 இயல், அதை சேர்த்து ஒரு 150 கேள்விகள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக நம்ம டெஸ்ட்டாக வச்சுருக்கோம். இப்போ ஒரு 50 கேள்வி போட்டாச்சு, 3 பகுதியாக பிரித்து கொடுக்குறோம், குரூப்பில் போட்டாச்சு. ஓகேங்களா? இங்கே வெப்சைட்லேயும் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் 3 இயல் முடிச்சோம்னே அந்த இம்பார்ட்டன்ட் கொஷினை ஒரு முறை டெஸ்ட் அடிச்சு பார்த்துருங்க. அவ்வளோதாங்க, முடிவு போச்சு. அழகாக படித்து முடிச்சிடலாம். புரியுதுங்களா? நான் தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பட் எப்படி இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்டில் கொடுங்க. ஏன்னா பேக்ரவுண்டில் இதுக்கு ஒர்க் அதிகங்க. நோட்ஸ் எடுக்கணும், அதை கம்ப்யூட்டர் வாய்ஸாக மாற்றணும். கம்ப்யூட்டர் வாய்ஸாக மாற்றினாலும் இது கம்ப்யூட்டர் படிக்கிறதால சில இடத்துல தவறு வரும், சில இடத்துல வேகமாக படிக்கும். அதெல்லாம் பார்த்து எந்த இடத்துல கமா போடணும், எந்த இடத்துல பண்ணணும்னு பேக்ரவுண்ட் ஒர்க்கு ஹெவி. நான் இப்போ ஒர்க்கு சொல்லலை, பட் இவ்வளோ ஒர்க்கு செய்கிறதுக்கு நம்ம ஜஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் அந்த ஒர்க் செய்கிறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குல்ல, பரவாயில்லப்பா நம்ம நோட் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அதனால தான் ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு தோன்றத கமெண்டாக பண்ணுங்கள். அது உங்களுக்கு இன்னும் வேகத்தை கொடுக்கும். வேகமாக 7th புக் 8th புக்கெலாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற சந்தோஷத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த நோட்ஸ்லேயோ கிளாஸ்லேயோ சந்திக்கலாம். ஹை பிரதர் அண்ட் சிஸ்டர்.